மூட்டு வீக்கங்கிற இந்த பலவீனம் தான் ஒருத்தர் வேலை செய்ய முடியாத அளவுக்கு சோர்ந்து போக வச்சிடுது. இது உங்களோட திறமைகளை வெளிப்படுத்த முடியாம கட்டுப்படுத்துறதோட நடைமுறை வாழ்க்கையையும் அதிகமாவே பாதிக்குது. 2020ஆம் ஆண்டு குறைஞ்சபட்சம் 60 மில்லியன் மக்களுக்கு இந்த ஆர்த்தரைட்டிஸ் இருக்கலாம். இது சொல்றது நேஷனல் ஆர்த்தரைட்டிஸ் ஆக்ஷன் பிளான். அது US சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் பிரிவென்ஷனோட ஒரு அங்கம். இந்த மூட்டு வீக்கம் ஏழை மக்களுக்கு மட்டும் வர நோய் இல்ல. இந்த மூட்டு வீக்கம் பலதரப்பட்ட மக்களை உடனே பாதிச்சு வலியையும் மீள முடியாத சோர்வையும் கொடுக்குது. பண்டைக்கால இந்தியாவை சேர்ந்த சாதுக்கள் இந்த யோகாசனங்களால மூட்டு வீக்கத்தை குறைக்க முடியும்னு நிஜ வாழ்க்கையில நிரூபிச்சிருக்காங்க. இந்த யோகாசனங்களை தினமும் செஞ்சுட்டு இருந்தா அது மூட்டு வலியை குறைக்கிறது மட்டும் இல்லாம அந்த பாதிப்பே இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கும். தற்சமயம் 171 வகையான மூட்டு வலிகள் 100க்கும் மேற்பட்ட நோய்களில் கலந்திருக்கிறது. இதை ருமேட்டிக் டிசார்டர் என்று அழைக்கிறோம். மூட்டு வலி என்பது 2 எலும்புகள் சந்திக்கும் இடத்தில் வீக்கம் ஏற்படுவதால் உண்டாகிறது. உதாரணமாக கால் எலும்பும் தொடை எலும்பும் ஒன்று சேர்வது மூட்டு எனப்படும் வீக்கம் நோய்க்கான அறிகுறியாகும். இதற்கு 4 அறிகுறிகள் காணப்படும். வீக்கம், சிவந்து போகுதல், அதிக உடல் பருமன், வேலைப்பளு, முட்டி போடுதல் அல்லது சம்மணம் போடுதல் மற்றும் பரம்பரை காரணங்களால் முட்டி வலி ஏற்படுகிறது. மூட்டு வலியால் பாதிக்கப்பட்ட மூட்டுகளில் விரைப்பையும் வீக்கம், வலி, அசையாமையையும் உண்டாக்கும். இதை தடுக்க உடற்பயிற்சியும் சரியான உணவு முறை பழக்கமும் உதவும். தேக ஆரோக்கியத்திற்கும் மூட்டு வலியை தவிர்க்கவும் யோகாசனம் சிறந்த வழியாகும்.